48 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்ட அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், சிவகாசியின் முக்கிய தொழிலான பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் சீன பட்டாசுகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். 48 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 40 ஆண்டுகளிலே திராவிட ஆட்சியிலே அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யவில்லை என்பது என்னுடைய சுற்றுப்பயணத்திலே வெளிவருகிறது. அடிப்படை தேவைகள் என்றால் இன்றைக்கும் தண்ணீர் தேவை, மின்சார தேவை, சாக்கடை வசதி கிடையாது, முறையான கழிப்பறை வசதி கிடையாது, மின் விளக்குகள் முறையே எரிவது கிடையாது, ரோடு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது என்பதுதான் தொடர் குற்றச்சாட்டு, தொடர் கோரிக்கை. இதற்கு சொந்தக்காரர்கள் 48 வருட திராவிட ஆட்சியிலே இருந்தவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.